இல்லை, டிஆர் பாலு பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி, இப்படி பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர்களை கருணாநிதி காணாமே ஆக்கிடுவார். டிஆர் பாலு ஒரு துரோகத்தின் வீழ்ச்சியால் டிஆர் பாலு ஜெயிக்கிறார். எப்படி மாவட்ட செயலாளர் ஆகிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. எங்கே சாதி வரும்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு சாதி வேணும். அந்த சாதிக்கார் அங்கே போடுவாங்க, அந்த சாதிக்கார் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த டிஆர் பாலுவை போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு கப்பல் கம்பெனி அதிபர், கிங் கெமிக்கல்ஸு, கிங் டிஸ்டிலரிஸ், சாராய் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வருவதற்கு கப்பல் கம்பெனி அதிபர், இதெல்லாம் வருவதற்கு அடித்தளம் என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபார, எதையுமே வியாபார நோக்கத்தோடு அணுகிறவர். இப்போ இவர் கிங் கெமிக்கல்ஸ்னு ஒருத்த நாட்டில் ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை வச்சுருக்கார். இந்த ரசாயன தொழிற்சாலை மூலம் உரத்த நாடு சுற்று வட்டார பகுதி பூரா நிலம் கெட்டு போச்சு, மண் கெட்டு போச்சு, விவசாயம் செய்ய முடியும். கெமிக்கல் ஃபேக்ட்ரியை நீங்கள் எங்கேயாவது வேலூர் சிப்காட்டில் வச்சுருக்கலாம், கடலூர் சிப்காட்டில் வச்சுருக்கலாம். ஏன் உரத்த நாட்டில் வைக்கிறாரு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சேது சமுத்திர திட்டத்தில் 5000 கோடியை காணும். எவ்வளவு? 5000 கோடியை காணும். வாஜ்பாய் பீரியடில் இவர் தான் கப்பல் துறை மந்திரி. அப்போ ஏசி முத்தையா செட்டியார் ஸ்பிக்கு பெரிய உர தொழிற்சாலை வச்சிருக்கார் தூத்துக்குடியில். அப்போ அதுக்கு தேவையான சலுகைகளை டெல்லியில் வாங்கி கொடுக்குற தரகர். பிஜேபி அரசாங்கத்தில் மிக நெருக்கமான நபர். பிஜேபி ஆட்சி கவிழுகிற நிறைய வந்தால் டிஆர் பாலு தான் முதல்ல முட்டு கொடுக்குறார். பி ராஜாவுடைய அம்மா யாருன்னா, இவர் மருத்துவமனையில் உடம்பு செல்லாம் படுத்து கிடக்கிறார். அப்போ ஒரு நர்ஸ் தான் அந்த அம்மா. இவருக்கு மனைவி, ஒரு குழந்தைகளாக இருக்குது, பெண் குழந்தை எல்லாமே இருக்காங்க. இருக்கிற பொழுது ஆஸ்பத்திரி இப்போ நர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டார், தள்ளிட்டு வந்துட்டார். திராவிட இயக்கம்னால இந்த அசிங்கங்கள் பூரா எல்லாமே இருக்காத, அடுத்தவர் மனைகளை அபகரித்துக் கொள்வதா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். டிஆர் பாலு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடிகளில் ஒருவராகவும், நாடாளுமன்றத்தில் டெல்லி முகமாகவும் திமுகவுக்கு இருக்கக்கூடியவர். இவரை பற்றி ஏற்கனவே அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் பலதை வெளியிடும்போது அது குறித்த ஒரு வழக்கு ஒன்று வருது, அவதூறு வழக்கு போட்டிருந்த, மானநஷ்ட வழக்கு போட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, நான் டிஆர் பாலுவுடைய 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை நீதிமன்றத்தில் வச்சு அவரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி 40 ஆண்டுகால டிஆர் பாலுடைய வாழ்க்கையை நான் சொல்லுவேன், நீதிமன்றத்தில் முன் வைப்பேன், மக்கள் மத்தியில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டிஆர் பாலு அப்படிங்கிறவர் யார்? அவருடைய 40 ஆண்டு கால அரசியல் என்ன? இல்லை, டிஆர் பாலு பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி, தனிக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, எல்லாம் பக்கத்து கிராமம். அதுதான் இவருடைய பூர்வீகம். அந்த ஊரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சென்னையில் இந்த பொரிக்கடலை, பட்டாணி கடை, இதுதான் அந்த ஊரினுடைய சிறப்பு. இப்போ இவரும் அந்த ஊரிலிருந்து வந்தவர். இவர் ஒரு பாலிடெக்னிக்கல் படித்து முடிச்சுட்டு சென்னை வர்றாரு பிழைப்பு தேடி வருகிற பொழுது செங்குட்டுவன் இவருடைய மாமன், மனைவி அவருக்கு இப்போ 2 மனைவி. முதல் மனைவியினுடைய தகப்பனார் செங்குட்டுவன் திமுகவில் மாவட்ட துணை செயலாளர் இருக்கார். இதுதான் அவருக்கு திமுக அறிமுகம். அப்போ மாமா கூட திமுக தொண்டனாக வளம் வர்றாரு. இப்படி வருகிற பொழுது கருணாநிதி வீட்டுக்கு அறிமுகமாகிறார். கருணாநிதி வீட்டுக்கு அறிமுகமாகிற பொழுது ஸ்டாலினோடு அறிமுகமாகிறார். அப்போது இவர் படிப்படியாக கருணாநிதி வீட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் நெருக்கமாகுவதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இவர் ஒரு கார் மெக்கானிக் செட்டு வைக்கிறார். இது அவருடைய தொழில். இந்த அன்னைக்கு ஃபியட்டு அம்பாசிடர் தான் கார், உல்லாச கார். அப்போது இந்த கார் செட் வைத்திருந்த காரணத்தினால கருணாநிதி வீட்டில் இருக்கிற கார் பூரா அவர் தான், கார் செட்டில் தான் மெக்கானிக். முரசொலி மாறன் காரு, ஸ்டாலினுடைய காரு, கருணாநிதி வீட்டு கார் எல்லாமே. அப்போ இதில் தான் இவர் கருணாநிதி வீட்டுக்கு நெருக்கமாகிறார். சில்வர் ஃபிலிம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது
திரைப்பட விநியோகஸ்தர். இவர் எப்பவுமே கமர்ஷியலாக இருப்பார், வியாபார நோக்கத்திலே இருப்பார். இன்றைக்கி கப்பல் கம்பெனி அதிபர், கிங் கெமிக்கல்ஸு, கிங் டிஸ்டிலரிஸு, சாராய் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வருவதற்கு கப்பல் கம்பெனி அதிபர், இதெல்லாம் வருவதற்கு அடித்தளம் என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபார எதையுமே வியாபார நோக்கத்தோடு அணுகிறவர். அங்கே சோசியல் ஒர்க்கே இருக்காது. நீங்கள் உதாரணத்துக்கு சனாதனத்தை எதிர்ப்போன்னு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் உதயநிதி பேசுகிறார். ஏன்னா அவருக்கு சனாதனம் தெரியாது, சாதியும் தெரியாது. உதயநிதிக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இவரை வச்சு பெருமை தேடுகிற அளவுக்கு அது கேவலமாக போச்சு. நீ அடுத்து திரிஷாவை கூட்டிக் கொண்டு வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அடுத்து ஆதவ அர்ஜுனாவை கூட்டியாந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கூட்டம் நடத்தினாலும் ஆச்சரியம் இல்லை. காரணம், இவருக்கெல்லாம் சினிமா கிளாமர், சினிமா கவர்ச்சி தேவைப்படுகிறது இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகளுக்கு. அப்போது சனாதனத்தை எதிர்த்தே தீர்வேன்னு ஒரு செய்தி சொல்கிறார். யார் சொல்கிறா? டிஆர் பாலு சொல்கிறார். தம்பி சொல்லிடுறாரு, வட இந்தியா பிஜேபி எம்பியெல்லாம் என்ன போட்டு ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறான். இப்படி வருத்தப்பட்ட ஒரு கார்ப்பரேட் முதலாளி தான் இந்த டிஆர் பாலு. இப்போது இவர் கிங் கெமிக்கல்ஸ்னு ஒருத்த நாட்டில் ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை வச்சுருக்கார். இந்த ரசாயன தொழிற்சாலை மூலம் ஒருத்த நாடு சுற்றுவட்டார பகுதி பூரா நிலம் கெட்டு போச்சு, மண் கெட்டு போச்சு, விவசாயம் செய்ய முடியல. ஏன் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை நீங்கள் எங்கேயாவது வேலூர் சிப்காட்டில் வச்சுருக்கலாம், கடலூர் சிப்காட்டில் வச்சுருக்கலாம். ஏன் உரத்த நாட்டில் வைக்கிறாரு? உரத்த நாட்டில் நிலம் மிக கம்மியான விலை கிடைக்குது. விவசாய நிலம், பல ஆயிரம் ஏக்கர் நிலம் குறைந்த விலை கிடைக்குது. எல்லாமே வியாபாரம் தான் வச்சு கடைசியாக தஞ்சாவூர்லேருந்து தோத்தே போயிட்டார். மக்கள் ஓட்டே போடலை. அதே போல் அந்த கிங் கெமிக்கல்ஸு, கிங் டிஸ்டிலரிஸ் ஒரு பெரிய சாராய ஆலை அங்கே தான் இருக்குது. இந்த சாராய ஆலை ஆரம்பிக்கிற பொழுது கருத்து கேட்பு கலெக்டர் வராரு. கலெக்டர் வருகிற பொழுது ஆளுக்கு 500 ரூபா குவார்ட்டர் காக்கா பிரியாணி கொடுத்து கருத்து கேட்க வருகிற கூட்டத்தை போல் தன்னுடைய கூட்டம் ஒரு 500 பேர் உட்கார வைக்கிறார். இவரெல்லாம் எம்பினா இந்த நாடு யாருக்கு ஓட்டு போடுறோன்னுமே தெரியாமல் ஓட்டு போடுகிற ஜந்துக்கள் உள்ள நாடு தமிழ்நாடு. மனிதர்கள் அல்ல. 500 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுறவனை எப்படி சொல்ல முடியும்? அப்போது அந்த கிங் கெமிக்கல்ஸ் பொதுமக்களுடைய நிலத்தை பொதுமக்களுக்கு இடையூறு செய்து முற்போக விவசாய நிலத்தை கருக்கி மண்ணை பாழ்படுத்தி இப்போ அங்கே கிங் கெமிக்கல்ஸ் இருக்குது, டிஸ்டிலரி சாராய ஃபேக்ட்ரி இருக்குது. இதுக்கு நடுவில் இவர் எப்படி மாவட்ட செயலாளர் ஆகிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஒருங்கிணைந்த மாவட்டம் தான் சென்னை. திமுக அதிமுக ஒரே மாவட்ட செயலாளர் தான். இப்படி ஒரே மாவட்ட செயலாளர் நீங்கள் திமுகவில் ஆர்டி சீதாபதின்னு இருந்தார். ஆர்டி கருணாநிதியால் சீதா என்று அழைக்கப்படுகிற ஆர்டி சீதாபதி. கருணாநிதியை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கருணாநிதியை எம்ஜிஆருக்கு எதிராக கள போராளிகளாக சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன் இருந்த பொழுது சென்னையை காப்பாற்றியவர் யாருன்னா சீதாபதி தான். ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காலையில் சொன்ன சாயங்காலம் 10,000 பேர் தட்டிடுவார். பகுதி செயலாளர் அத்தனை பேர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். ஒரு பகுதி செயலாளர் ஒரு 500 பேரோட தொடர்பில் இருப்பான். இப்படி கட்சியினுடைய அடித்தளத்தை அசைக்க முடியாதபடி செஞ்சவர் யாருன்னா ஆர்டி சீதாபதி தான். சீதாபதியினுடைய செல்வாக்கு வளர வளர கருணாநிதி சீதாபதி பார்த்து பயப்படுறார். சீதாபதி ஒருவேளை தன்னை விட பெருசாக வளர்ந்துருவாரா? கருணாநிதிக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஈகோ இருக்கும். எப்படின்னா பெரும்பான்மையான சமூகத்தை பார்த்தா பயந்துக்குவார். இப்படி காயடிக்கப்பட்டவர்கள் தான் செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தக ராமச்சந்திரன், நெல்லை நெடுமாறன், வைகோவை கொண்டு வந்து அவர் தான். இப்படி பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர்களை கருணாநிதி காணாமே ஆக்கிடுவார். என்ன காரணம்னா நீங்கள் வீரபாண்டி ஆறுமுகம், இப்படி பல பேரை சொல்லலாம். இவர் மைக்ரோ கம்யூனிட்டி இசைவேளாருங்கிறது மிக மிக சிறு சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகம் தன்னை காலி பண்ணிடுவாலும் எப்பவுமே சிறுபான்மை சமூகத்தை தான் உயர் பொறுப்பில் வைப்பார். எப்பவுமே ஆற்காடு வீராசாமி தான் கூட வச்சுக்குவார். அவர் தெலுங்கு நாயுடு, ஆற்காடு தெலுங்கு நாயுடு. அதே போல் சவுத்தில் மிகப்பெரிய தலைவராக நெல்லை நெடுமாறன் இருந்தார். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர். கலெக்டர் ஆஃபீஸில் துண்டை பிரித்து 1000 பேரோடு படுத்துருவார். அவர் காலி பண்ணிட்டு தான் மைக்ரோ கம்யூனிட்டியான சிறுபான்மை
நாயுடு, தெலுங்கு நாயுடு வைகோவை எங்கே வளர்த்தி விட்டார்? தமிழ்நாடு சவுத்தில் வளர்த்தி விட்டார். அப்போது ஆர்டி சீதாபதி மீது கருணாநிதிக்கு பெரிய வன்மம் வந்துருச்சு. இவர் எப்படா காலி பண்ணுறதுன்னு பார்த்தா, அரசியலில் காலி பண்ணுறதுன்னு பார்த்தா மேலும் மேலும் வளர்றாரு. அப்போது 1000 விளக்கு ஜார்ஜ் சீதாபதி 2 பேரும் தான் சென்னையினுடைய பெரிய தளபதிகள். அன்னைக்கு யாருமே இல்லை. இவர்கள் வச்சதான் திமுகவில் சட்டம். அதிமுக நீங்கள் யாரும் வளர முடியல. அப்போது ஜேபிஆர் அப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாரு. கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, ஆர்டி சீதாபதியுடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல. எப்படியாவது டிஆர் பாலை கொண்டு வந்துடணும். டிஆர் பாலு கருணாநிதி வீடே கதின்னு கிடக்கிறாள். வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கருணாநிதி வீட்டில் ஒரு அறிவிக்கப்படாத குடும்ப உறுப்பினரை போல அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் டிஆர் பாலு. அப்போது தேர்தல் வருது, கட்சி தேர்தல் வருகிற பொழுது 82. அப்போ கருணாநிதியை என்ன இந்த ஒருத்தரை கவுக்கணும்னா கருணாநிதி இங்கே இருக்க மாட்டார். நேராக கிளம்பி பெங்களூர் போயிடுவார். செல்வி வீட்டுக்கு போயிட்டார். போன பிறகு கருணாநிதி அங்கேருந்து இப்போ இறந்து போனால ஜே அன்பழகன், அவர் அப்பா பழக்கடை ஜெயராமன், அவருக்கு ஃபோன் பண்ணி, ஜெயராமா எப்படி சீதா ஜெயிச்சிருவாரா? ஆமாண்ணே ஜெயிச்சிருவாருண்ணே. ஜெயிக்கக்கூடாது, எல்லா பகுதி செயலாளர்கிட்டையும் நான் சொன்னேன்னு யாரும் ஓட்டு போட வேண்டாம், டிஆர் பாலுக்கு ஓட்டு போட சொல்லு. யார் சொல்கிறான்? கருணாநிதி சொல்கிறார். இந்த செய்தி உளவுத்துறை மூலம் எம்ஜிஆருக்கு போகுது. அதுவரை சீதாபதி கருணாநிதியை கடவுளுக்கு ஒப்பாக நினச்சிட்டு இருக்கார். ஆனால் கருணாநிதி அவரை வைகோவை முதுகில் குத்தியதைப் போல முதுகில் குத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கார். பல முறை கருணாநிதியிலிருந்து எம்ஜிஆர் சீதாபதியை தன்னிடம் வர சொல்கிறார். ஆனால் நான் மரணமடைந்தால் என்னுடைய சவத்தின் மீது திமுக கொடி போர்த்தி தான் போகணுங்கிறார். யார்? ஆர்டி சீதாபதியும் 1000 விளக்கு ஜார்ஜும். ஆனால் கருணாநிதி என்ன பண்ணுறாரு? அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு அண்டர் கிரவுண்டில் லாபி பண்ணுறாரு. இந்த உளவுத்துறை தகவல் எம்ஜிஆருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனேயும் இதை எடுத்து கொண்டு போய் சீதாபதியிட்ட காமிக்கப்பான்னு சீதாபதியிட்ட அனுப்புகிறாரு தன்னுடைய கட்சிக்காரர்களை. அப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி சொல்லு? இந்த டேப்பை போட்டுப்பார். கருணாநிதி பழக்கடை ஜெயராம்கிட்ட இப்படியாவது தோற்கடிச்சிருங்கப்பா, தோற்கடிச்சு டிஆர் பாலுக்கு ஓட்டு போடுங்க. யார் சொல்கிறா? கருணாநிதியுடைய குரல். அப்படியே அந்த டேப்பு 1000 விளக்கு ஜார்ஜிட்ட போகுது. ஜார்ஜும் கேட்குறாரு, அதிர்ச்சி ஆகிறாரு. இதை 2 தனியாக மறுபடியும் போட்டு கேட்குறாங்க. ஆமாம், இது கருணாநிதியுடைய குரல் தான். ஏன்னா பல வருடங்கள் நேராக பேசுகிறவங்களுக்கு இந்த டேப்பை பார்க்கும்போது இது ஒட்டு டேப்போ அல்லது மாறு வேஷமோ அல்ல, இது மிமிக்கிரியும் அல்ல, கருணாநிதியே தான் பேசியிருக்கான அசைக்க முடியல. அவங்கள ஆச்சரியம். அழுது புலம்புறார். யார்? சீதாபதி. எனக்கு தெரிய, நான் சென்னையில் சீதாபதி ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவராக இருந்து கருணாநிதிக்கு எடைக்கடை வெள்ளி, எடைக்கடை நாணயம், இப்படி அந்த காலத்தில் பிரமிப்பை ஊட்டியவர். எம்ஜிஆரால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல திமுகவை. கருணாநிதி கோட்டையாக இருந்தது திமுக. அப்போ இதை கேட்ட பிறகு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு சீதாபதியும் ஜார்ஜ். அப்போ 82 ஆசியானடி கேம்ஸு டெல்லியில் நடக்குது. எம்ஜிஆர் இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா கூட கேம்ஸ் பார்த்துட்ருக்கார். உடனே எம்ஜிஆரை சந்திப்பதற்கு 2 பேரும் டெல்லி போகிறாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் போய் சொல்கிறாங்க, எங்களை கருணாநிதி சதி பண்ணிட்டாரு, உங்களை தவிர யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு எம்ஜிஆர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க. ஆன பிறகு அங்கிருந்து எம்ஜிஆர் கைப்பட எழுதி இவங்க அதிமுகவில் இணைகிறார்கள் செய்தி வருது. வந்த பிறகு டிஆர் பாலும் ஜெயிக்கிறார். டிஆர் பாலு ஒரு துரோகத்தின் வீழ்ச்சியால், மிகப்பெரிய துரோகம், கருணாநிதி துரோகம், சீதாபதிக்கு செய்த துரோகத்தின் விளைவாக டிஆர் பாலு ஜெயிக்கிறார். டிஆர் பாலு மாவட்ட செயலாளர் மாறுறார். இதுதான் டிஆர் பாலுடைய மாவட்ட செயலாளர் அரசியலுக்கு வருவதற்கு நீண்ட காலம் கருணாநிதிக்கு தேராக இருந்து, குதிரையாக இருந்து, மாடாக இருந்து, பசுவாக இருந்து, கன்றுவாக இருந்து உழைத்த அந்த ஆர்டி சீதாபதியை அரசியலிருந்து தூக்கி போட்ட பிறகு அந்த இடத்திற்கு
அவன் உட்கார வைக்கப்பட்டவர் தான் டிஆர் பாலு. டிஆர் பாலு வந்த பிறகு நீங்கள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனுக்கு ஆளினால் அவர் தான் டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பி, அப்புறம் எம்எல்சி, இப்படி டெல்லி அரசியலுக்கு டிஆர் பாலை அனுப்புகிறார் கருணாநிதி. ஏன் டிஆர் பாலுவா மத்திய அமைச்சர் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது விசுவாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. கருணாநிதி வீட்டுக்கு நீங்கள் எப்பொழுதும் எடுபிடியாக இருப்பார். சமூக காரணங்கள் ஏதாவது உண்டு? சமூக காரணம் திமுக அண்ணா திமுக சமூக காரணங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதாவது தம்பிதுரை கவுன்சிலர் கூட ஆகாமல் இந்திய நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவிக்கு வர்றார். எது விசிட்டிங் ப்ரொஃபஸர் 500 ரூபாய்க்கு போய் காலேஜில் பேசக்கூடியவர். அதிகாரம் எம்ஜிஆர்கிட்ட மருத்துவமனையில் படுத்திருக்கிற பொழுது அதிகாரம் ஜெயலலிதாக்கிட்டேயா ஆரம்பிட்டியான்னு சண்டை வருகிற பொழுது ஆரம்பி தன்னுடைய விசுவாசிக அத்தனை பேரையும் எம்ஜிஆர் புரூக்லின் மருத்துவமனையில் படுத்திருக்கிற பொழுது நீங்கள் ரோட்டை போனவன், ஆட்டோ ஓட்டினவன், லாரி ஓட்டினவன் தனக்கு விசுவாசமாக இருப்பானா? இப்படியான ஒரு ஆட்களை ஆரம்பி உருவாக்குறார். அவர்கள் தான் அந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்திருக்கிற 85 தேர்தலில் பல பேர் அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஆட்கள் பூரா வந்துடுறாங்க. அப்போது எம்ஜிஆர் அங்கேருந்து வர்றாரு, புரூக்லின் மருத்துவமனையிலேருந்து வர்றாரு. வந்த பிறகு துணை சபாநாயகர் வர்றாருங்கிறாங்க. அவர் தேடுறாரு, யாரா துணை சபாநாயகர்னு. அப்போது தம்பிதுரை வராரு. தம்பிதுரை இப்போ உன்னை நான் பார்த்ததே இல்லையேங்கிறார். இதில் எங்கே சமூக கத்திரிக்காய் பிடுங்குது? திமுக அண்ணா திமுகவில் கொள்ளை தான். திருடி கொடுக்க முடியுமா? கோடிகளை வைத்திருக்கிறாயா உனக்கு பதவி? அப்போது உன்னை நான் பார்த்ததே இல்லையேங்கிறார் எம்ஜிஆர். அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறார். ஆரம்பி சொல்கிறாரு, நான் தான் போட்டேங்கிறார். ஒரு தகுதி வேண்டாமா, ஒரு தராதாரம் வேண்டாமான்னு திட்டுறாரு. யாரை? ஆரம்பி திட்டுறாரு. உடனே ராஜீவ் காந்திகிட்ட கூட சொல்கிறாரு, இவர் எடுத்துகிட்டு வேறு ஆளை போடுங்கன்னு. எம்ஜிஆர் ராஜீவ் அப்படி சாதாரணமாக எடுக்க முடியாது துணை சபாநாயகர். இது கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது. காரணம் சொல்லணும் எடுக்கிறதுக்கு. இதனை ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர் மாற்றுறத போல மாற்ற. திராவிட இயக்கத்துடைய கழிவறை திராவிட இயக்கம். இப்படி கோடம்பாக்கம் எப்படி கழிவறையாக இருக்கோ, களிச்சடையாக இருக்கோ, அதே போல் திராவிட இயக்கம். பல பேர் யாருன்னே தெரியாது மக்களுக்கு, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டுருவான். அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக சிந்தனை? டிஆர் பாலு கருணாநிதி வீட்டு விசுவாசி. முரசொலி மாறன் மரணம் அடைந்த பிறகு முரசொலி மாறனுக்கு எடுபடியாக இருந்தார். இல்லை, சாதியை அந்த கணக்கில் அவரை முன்னிலைப்படுத்தினாரான்னு கேட்குறேன். இல்லை, அங்கே தஞ்சாவூர் பக்கம் நிற்கவே முடியலையே. சொந்த மண்ணையை மலடாக்குறாரு. இங்கே சாதியே கிடையாதுங்க. அதாவது எங்கே சாதி வரும்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு சாதி வேணும். அந்த சாதிக்கார் அங்கே போடுவாங்க, அந்த சாதிக்கார் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த டிஆர் பாலுவை போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் சாதி வேலையை செய்யும். சாதி பணம் தான் வேலை செய்யும். கட்சி பணம் தான். எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் சாதி. எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் சாதி. மாவட்ட செயலாளர் தான் சாதி. நாடாளுமன்ற தேர்தலில் பணம் எவன் கொடுத்தாலும் கட்சி சீட்டு கொடுத்துரும். எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம். இல்லை, இவ்வளோ தொழிலதிபர்களாக இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கிறாரு, சாராயால் இப்படி பல விஷயங்களை வந்திருக்கிறாரு. அண்ணாமலை கணக்கான கோடி ரூபாய் இவர் ஊழல் செஞ்சுருக்கிறார், இவர் சொத்து சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு அவருக்கான சொத்து வந்ததுக்கு என்ன காரணம்? மத்திய அமைச்சர், நீங்கள் அவர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இதில் சேது சமுத்திர திட்டத்தில் 5000 கோடியை காணும். எவ்வளவு? 5000 கோடியை காணும். எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? வாஜ்பாய் பீரியடில் இவர் தான் கப்பல், இவரே கப்பல் வச்சுருக்காரு. கப்பல் துறை மந்திரி. நீங்கள் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா நாசே ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார். நாசே காங்கிரஸில். அவருக்கு என்ன தொழில்னா மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார். மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வருஷத்துக்கு 200 பேர் வெளியே போகிறான். எல்லாம் சர்டிஃபிகேட் எடுத்து கையில் கொடுத்துருவோம். பயிற்சியும் இல்லை, பட்டறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாசே ராமச்சந்திரன் ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா. 100 பேர் போனால் 5 கோடி, 200 பேர் போனால் 10 கோடி. வருஷம் 10 கோடி ரூபா அவருக்கு சாதாரணமாக வருது. பிரம்மாண்ட வீடு எங்கள் சாலி கிராமத்துக்குள்ளே 1 ஏக்கராவில் வீடு. நீங்கள் முன்னாள் மாநிலத்தில் அழகிரி அவர் ஒரு மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கார். ஒரு நீங்கள் 2 வருஷம் கோர்ஸு 5 லட்சம் ரூபா, 100 பேர் படிக்கிறான். 5 கோடி ரூபா சும்மா வருதா? அப்போ காங்கிரஸை சார்ந்தவர்கள் பூரா மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வசதிகளை தான் பணம் பண்ணிக்குவோம், காசு பண்ணிக்குவோம். அதே தான் டிஆர் பாலு.
காங்கிரஸுக்கு கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸ் முகமாக மாறிடுவார். பிஜேபி மத்தியில் ஆட்சி இருந்தால் பிஜேபி முகமாக மாறிடுவார். நீங்கள் சேது சமுத்திர திட்டத்தில் எங்கே போச்சு அந்த பல 1000 கோடி திட்டத்துக்கு ஒதுக்கிய பணம் அமைச்சர்கிட்ட தூர் வாரப்படவே இல்லை. ராமர் இன்ஜினியரா இந்த சர்ச்சையில் அது நிறுத்தப்பட்டது, அரசியல் நிறுத்தப்பட்டது. நீங்கள் அதில் பெரிய சர்வதேச சதி இருக்குது தமிழனுக்கு எதிராக. நீங்கள் சேது கால்வாய் தோண்டினால் தூத்துக்குடி சர்வதேச துறைமுகமாகும். இங்கே கல்கத்தாவில் இருந்தோ வைசாக்கில் இருந்தோ சென்னையில் இருந்தோ கப்பல் பூரா எது வழியாக போகும்? சேது சமுத்திர வழியாக போகும். இப்போ எப்படி சுற்றி போகணும்? திரிகோணமலை சுற்றி கொழும்பை சுற்றி போகணும், 500 கடல் மைல் சுற்றி போகணும். அப்போ இதையா தூத்துக்குடி சேது கால்வாய் ஏன் தோண்ட மாட்டேங்கிறான்னா இலங்கை இங்கே இருக்கிற ஆட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டான். எங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்களை அரசியல்வாதிகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டான். ஈழ பிரச்சனை நடக்கிற போது பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அத்தனை கட்சிக்கு இலங்கை தூதரகத்திலிருந்து பணம் கொடுக்கப்பட்டது. அப்போது இங்கே எங்கே சமூக சிந்தனை உள்ள அமைச்சர் வர்றான், எம்எல்ஏ வர்றாங்க, எம்பி வர்றான், எங்கே வர்றான் காமிங்க. இல்லை குறிப்பாக இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க அவர் ஒரு பிஸ்னஸ் மைண்டாக தான் இருப்பார், எல்லாத்தையும் ஒரு கார்பரேட் மைண்டாக அப்படி தான் இருந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. அவருடைய இந்த பணபலம் இந்த வசதி வாய்ப்புங்கிறது அவரோட தொழில் முறையாக கிடைச்சது இல்லையா? இல்லைங்க, அதாவது ஏசி முத்தியா செட்டியார் கூட கான்ட்ராக்ட் எடுக்கிறார் திமுகவை காரணம் காட்டி. திமுகவை அப்போ ஏசி முத்தியா செட்டியார் ஸ்பிக்கு பெரிய உர தொழிற்சாலை வச்சுருக்கார் தூத்துக்குடியில். அப்போ அதுக்கு தேவையான சலுகைகளை டெல்லியில் வாங்கி கொடுக்குற தரகர் ஏசி முத்தியா செட்டியார்ட்ட வாங்கி கொடுக்குற ஏசி முத்தியா செட்டியார் என்ன பண்ணுவார்? அவருக்கு சில கோடிகளை ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுப்பார். நீங்கள் முதலாளிகள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிம்ஸ் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, இது டாடா கன்சல்டிங் ஆஸ்பத்திரி. இதை ஒரு 400 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கணும். யார்? பச்சைமுத்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு? அது விற்க போகிறான்னு தெரியுது டாடா கன்சல்டன்சி. உடனே பச்சைமுத்து போய் கேட்டால் தருவானா? தரமாட்டான். அப்போ யார் வேணும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி போய் கேட்டால் அவன் ரிசீவ் பண்ணுவான். யாருக்கு எதுக்கு பேசணும் என்னன்னு கேட்பான். சாதாரண தரகர் போனால் டாடா கன்சல்ட் பேச முடியுமா? அப்போது இந்த டீலிங் மூர்த்திட்டு போகுது. எந்த மூர்த்தி? பாமகவில் ரயில்வே மினிஸ்டர் இருந்தார்ல, அவுட்டு போகுது. இந்த ஒரு 300 கோடி ரூபாய் வியாபாரம். உடனே டாடா குரூப்பு கூப்பிடாரு, நான் ரயில்வே மினிஸ்டர் டெப்டி ரயில்வே மினிஸ்டர் மூர்த்தி பேசுகிறேன், யார் சென்னை மேனேஜர் யார், நான் பேசணும். ரயில் வருவானா வரமாட்டானா? ஐயோ வாயா, நேரம் என்ன வா. மூர்த்தி அப்படி தான் பேசுவார். யாராக இருந்தாலும் வாயா போயாதான். பழைய லோடு மேன் அவர், தக்காளி கூடையில் மூட்டை தூக்கி விற்றவர், மத்திய மந்திரி. இந்த 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 கேவலமெல்லாம் இந்தியாவில் தான் நடக்கும். அப்போ டாடா சவுத் ஜோன் மேனேஜர் வரான், அது விலை கொடுக்க போகிறேன். ஆமாங்க 300 கோடி ரூபாய். சரி, நான் சொல்கிற பார்ட்டிக்கு கொடுத்துரு. எவ்வளோ குறைப்பேன்? டீலிங் வியாபாரம் முடிச்சு கொடுத்தாச்சு. முடிச்சு கொடுத்த பிறகு கமிஷன் எவ்வளவு? 300 கோடி ரூபாய்க்கு நீங்கள் 25 கோடி ரூபாய் கமிஷன். யாருக்கு? ஏகே மூர்த்தி. இது நீங்களாலும் போய் பண்ண முடியுமா? அப்போ இந்த அதிகாரத்துக்கு என்ன இருக்குது? அரசியல் இருக்குது. ஏன்னா ரயில்வேல ஸ்கிராப்பு பூராமே டாட்டா தான் எடுப்பான். அது கொடுக்காத நிறுத்திட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது 30 வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்னன்னா, பம்பாய் டு அகமதாபாத் ஹைவே ட்ராக் போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எடுக்கிறான். எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டரில் அந்த அமைச்சருடைய மகனை சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ சேர்த்துனா அவருக்கு ஒரு 15 லட்ச ரூபா சம்பளம். 15 லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ் அவருக்கு ஃப்ளைட்டு போக்குவரத்து எல்லாமே கிடைக்கும். மந்திரியாக இருக்கிற 5 ஆண்டு காலம் அவருக்கு அந்த வசதி கிடைக்கும். அந்த கம்பெனி ஒரு பெரிய எல்என்டி போல் அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அப்படிலாம் சேர்த்த முடியாதுங்கிறான். அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட்டில் வச்சு போட்டரோடு பாதியிலே அவன் காலி பண்ணி ஓடிப்பிட்டான். இங்கே எல்லாமே இந்த கூத்து தான் நடக்கும். நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் அமைச்சர், மத்திய தகவல் தொழில் தொடர்புத்துறை அமைச்சர், காங்கிரஸில் ஒரு காஷ்மீரை சேர்ந்த ஒருவர், அவர் இருந்த காலத்தில் டெலிஃபோன் ஒயர் பூரா மட்டமான ஒயரை எங்கேயோ ஒரு கொரியாவில் வேஸ்ட்டாக போன ஒரு கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதுதான் இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல் ஒயரே அதுதான் மேலே போடும். அந்தந்து இத்துத்து அந்தந்து விழுந்து. இதெல்லாம் யார் கேட்பது? கமலபதி திருபாதி ரயில்வே மினிஸ்டர் இருக்கிற பொழுது டெல்லிக்கு காசியிலிருந்து டெய்லி தண்ணி ஒரு எதுக்கு குளிக்கிறதுக்கு. இந்த கேவலங்கள்லாம் இந்த இந்து மதம், இந்த இந்திய அரசு தான். கமலபதி திருபாதி காங்கிரஸில் ஒரு ரயில்வே மினிஸ்டர். டெய்லி தண்ணி எங்கேருந்து வரும்? காசியிலிருந்து வரும் டெல்லி ரயிலில். அதுதான் அவர் குளிப்பார். அப்போ குப்பை சனாதன குப்பை இந்து மதத்தின் கட்டுமானத்தில் தான் இந்த இந்தியாவே நிற்கிது. அப்போ டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும்
எல்லா பக்கமும் இப்போ பிஜேபி அரசாங்கத்தில் மிக நெருக்கமான நபர். பிஜேபி ஆட்சி கவிழுகிற நிறைய வந்தால் டிஆர் பாலு தான் முதல்ல முட்டு கொடுக்குறார். அப்போ இவருடைய அரசியல் என்பது தன்னுடைய வியாபார நிறுவனங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் எம்பி, மத்திய அமைச்சர் எல்லாமே. இப்போ டிஆர்பி ராஜாவுடைய அம்மா யாருன்னா, இவர் மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கிறார். அப்போ ஒரு நர்ஸ் தான் அந்த அம்மா. இவருக்கு மனைவி, ஒரு குழந்தைகளாக இருக்குது, பெண் குழந்தை எல்லாமே இருக்காங்க. இருக்கிற பொழுது ஆஸ்பத்திரி இப்போ நர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டார், தள்ளிட்டு வந்துட்டார். திராவிட இயக்கம்னால இந்த அசிங்கங்கள் பூரா எல்லாமே இருக்காத, அடுத்தவர் மனைகளை அபகரித்துக் கொள்வதுதான் இவர்களுடைய கொள்கை ரீதியான விஷயம். இப்போ அண்ணாமலை வந்து மாநகராஷ்டிரா வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அடுத்த மாதம் நவம்பர் 11 நீதிமன்றத்தில் வச்சு 40 ஆண்டுகள வாழ்க்கை வரலாறு சொல்லுவோம் அப்படின்றாரு. அண்ணாமலைக்கு டிஆர் பாலுக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலை தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திமுகவை சீண்டிகிட்டே இருந்தால் தான் டெல்லி ரசிக்கும். இப்போ இவரே ஒரு டிஆர் பாலு தான். யார்? பாஜகவின் டிஆர் பாலு தான் அண்ணாமலை. 2 பாலுகள். அண்ணாமலை டிஆர் பாலுவை உரித்து தொங்க விட்டால் பாஜக தலைமை ரசிக்கும். மீண்டும் தன்னை தற்காத்து கொள்வதற்கு இப்போ பாஜக தூர தூக்கி வீசிட்டான். யார்? அண்ணாமலை தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக விஜய் ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வந்து அமித்ஷா அலுவலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததே அண்ணாமலை தான். இப்போ இதில் நயினார் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். மதுரையிலிருந்து புறப்பட்ட அந்த பாத யாத்திரை ரொம்ப சோகத்தில் தான் கிளம்பி போயிட்டு இருக்கு. ஏன்? அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. நயினாரால் ஸ்கோர் பண்ணவே முடியல. நயினார் பையனை காந்தியை வச்சுருக்காங்க. அண்ணாமலை ஏமாற்றி அத்தனை கும்பலும் நயினார் பாலாஜிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கிட்டு பல கோடிகளை திருடி கொண்டு ஓடி நீங்கள் பெருங்குடியில் பிரம்மாண்ட பங்களா ஒரு 5 கோடி 10 கோடியில் வீடு கட்டி அத்தனை பேர் யார் பின்னாடி இருக்கான்? நயினார் பாலாஜி பின்னாடி இருக்கான். ஆக அண்ணாமலைக்கு என்ன கதி வந்ததோ அதே கதியில் கொண்டு விட்டுட்டு போயிடுவான். யார்? இந்த ஐடி விங் நயினார் பாலாஜியுடைய சுற்று வட்டாரம் பூரா அண்ணாமலையை ஏமாற்றி அத்தனை பேர் இங்கே இருக்கான். அப்போ அண்ணாமலைக்கு இது என்ன ஸ்கோர்னா, திமுகவை நான் அடிக்கிறேன், திமுக பெரிய கையை நான் அடிக்கிறேயா, இதுதான் அவருக்கு ஸ்கோர். அவர் ஒரு பாஜகவே சகிக்க முடியாத டிஆர் பாலு அவர். இந்த அரசியல் அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு பாஜகவிலிருந்து தூக்கி தள்ளி விடப்பட்டு தன்னை தற்காத்து கொள்வதற்கு இது உபயோகப்படுமே தவிர வேறு எதுக்கு உபயோகப்படாது. ஆனாலும் இப்போ டிஆர் பாலுடைய அரசியல் வாழ்க்கை மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திமுக தரப்பு சொல்லிடுச்சு, நீங்கள் ஓய்வெடுங்க, அடுத்து உங்களுக்கு சீட்டு இல்லை, இந்த சீட்டே எனக்கு வேண்டான்னு தான் மகனுக்கு மந்திரி வாங்கியிருக்காரு. டிஆர்பி ராஜாவுக்கு மந்திரி வாங்கியதுக்கு வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு போதும், எனக்கு விட்டுருங்க, நான் இந்த இதோடு அரசியல் ஒதுக்கிறேன். திமுகவும் ஒதுங்க போகுது, அது வேறு விஷயம். திமுகவும் அரசியல் ஒதுங்க போகுது. அதற்கு முன்பே பாலு பல ஆயிரம் கோடிகள், சாதாரண நபராக சென்னைக்கு வந்த டிஆர் பாலு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி. நீங்கள் அவருடைய மூத்த மனைவியினுடைய மகள் ஒரு காதல் திருமணம் பண்ணுது. அந்த அம்மா ரிப்போர்ட்டராக இருக்குது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. அந்த அம்மா நேராக கனிமொழிட்டு போய் செட்டில் ஆயிடுச்சு. கனிமொழி கூப்பிட்டு சொல்லுது, இந்த காதல் திருமணத்தை பிரிச்சிங்கன்னா நான் நானே தொலைச்சி முதல் மனைவியுடைய மகள். அப்போது ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அம்மா அவருடைய அந்த குடும்பத்தின் தொடர்பை துண்டித்து கொண்டு தனியாக வாழுது. அண்ணன், அதாவது சின்னம்மா வயிற்று அண்ணன் தம்பி அமைச்சராக இருக்கார். அந்த அம்மா சாதாரண வாழ்க்கை தான் வாழுது. இப்படி டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவினுடைய கருணாநிதியுடைய வார்ப்பு, ஒரு கருணாநிதியை விட அதிகமான கமர்ஷியல் சமூக சிந்தனைக்கு அவருக்கு தொடர்பே இல்லை. சமூகம் என்றாலும் தெரியாது. பணம் சம்பாதிக்கணும், பல ஆயிரம் கோடி. இதுதான் அவர். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நல்ல போர்ட்போலியோ வாங்கி கொடுக்கலன்னு நீங்கள் கருணாநிதிக்கு வாக்கிங் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எனக்கு நல்ல போர்ட்போலியோ வாங்கி கொடுக்க வக்கில்லாத கருணாநிதினு அவர் திட்டிய பிறகு அது கருணாநிதி கவனத்துக்கு போகுது. கருணாநிதியும் டிஆர் பாலும் 3 மாதம் சந்திக்கவே இல்லை. இப்படியெல்லாம் டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் தனக்கு பணம் கோடிகள், 1000 கோடிகள் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசாங்கத்துடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். முரசொலிமாறனுக்கு பின்னாடி முரசொலிமாறன் அதே கேரக்டர் தான். முரசொலிமாறன் கற்றுக்கொண்ட முரசொலிமாறனுடைய இளவலும் அதே குணம்தான். முரசொலிமாறன் இன்னொரு இளவல் டிஆர்பி ராஜா 1,75,000 கோடி தொலைத்தொடர்பு துறையை
கூவி கூவி விற்றவர்கள். இவர்கள் தான் திமுகவினுடைய பிராண்டட் டெல்லியினுடைய அடையாளங்கள். இவர்களுக்கு நோக்கம் கோடிகளை குவிப்பதை தவிர வேறு எந்த சமூக நோக்கங்களோ சமூக சிந்தனைகளோ கிடையாது. சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.